சமூக வலைதளங்களில் ஒரு பெண்ணை வந்து பெல்ட் வச்சு அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ வருது. இன்னைக்கும் அதை நினைத்து பார்க்கும்போது அந்த வேணான்னு சொல்லி விட்டுருங்க, ஆமா அப்படி ஒரு ஆமா அப்படி வந்து அந்த ஒரு சம்பவம் வரும்பொழுதுதான் பொள்ளாச்சியை சாட்சின்னு சொல்லிட்டு திமுகவினர் மிகப்பெரிய பிரச்சாரத்தை கொண்டு போனாங்க. இந்த வழக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு. இந்த வழக்கு ஒரு சமூகத்தையே ஒரு பெரிய பதட்டத்துக்குள்ளான ஒரு வழக்கு. பல பெண்கள் யார் வீட்டு பெண்ணே தெரியல. நடிகர் சூர்யா நடித்த எதற்கும் துணிந்தவன் படத்துல வரக்கூடிய அதே ஸ்டோரி தான். அப்ப பாதிக்கப்பட்டது ஒரு பெண் அல்ல, நூற்றுக்கணக்கான பெண்கள் அப்படின்னு வருது. ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 200 பெண்கள், தாராளமா 200க்கும் மேற்பட்ட பெண்கள் தான் கணக்கு. மெயினான நாட்கள் இதுலதான் 9 பேர் குற்றவாளிகள். ஆனா பாதிக்கப்பட்ட பெண்கள் வெறும் 8 பேர் மட்டும் கிடையாது. 8 பேர் மட்டும் கிடையாது. இந்த பசங்க வந்து என்கிட்ட வசதி வாய்ப்பு படைத்த ஒரு பசங்களா இருந்திருக்காங்க. சுத்திட்டு கார்ல சுத்துறது, ஜாலியா என்ஜாய் பண்றது லைஃப் அப்படின்ற ஒரு டீம்ல போய் மாட்டினதுதான். 200 ஆபாச வீடியோக்கள் வந்து நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. இவங்க டெலிட் பண்ணதெல்லாம் ரெட்ரீவ் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா பார்த்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் 30 எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் ஒரு இடத்துக்கு வர வச்சுறது, ட்ராப் பண்ணுறது, வீடியோ எடுக்கிறது, அதுக்கப்புறம் திருப்பி இதை போட்டு காட்டி நீ அங்கே போன்றது, அங்கே போட்டு காட்டி அங்கே போன்றது. ஆனா 6 வருஷம் கழிச்சு தீர்ப்புங்கிறது ரொம்ப தாமதமான இல்ல, அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த 9 பேருமே குற்றவாளிகள் தான். இந்த 9 பேர் கல்பிரிச்சுங்க, இவங்களுக்கான தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வெறித்தனமாக இவர்கள் குற்ற செயலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஏன்னா காம வெறின்றது வேற, நீங்க சொல்றது ஆர்கனைஸ் பண்றதா மேட்டர். இது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்க்கும்போது சபரி தலைமையில தான் இந்த டீம் லீடர் ஒரு தலைவராக இருக்கிறாருன்னு வச்சுக்கோ, இல்ல ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்றான். ஆனா இந்த வீடியோக்கள் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது 200க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் எல்லாம் இவங்க ஆய்வு செய்கின்ற பொழுது இந்த A2 அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா A5 இவங்க எல்லாம் வந்து அதிக குற்ற செயல்களில் ஈடுபட்டிருக்காங்க. குற்ற செயல்களின் அடிப்படையில தான் தீர்ப்பு வழங்கப்படும். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அட்வொகேட் சார்லஸ் வெற்றிவேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டையே உலுக்கி எடுத்த பொள்ளாச்சி பாலியல் வழக்குல ஒரு வழியா இன்னைக்கு தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு. 9 குற்றவாளிகளுக்கும் சாகும் வரை தண்டனை நீதிமன்றம் கொடுத்திருக்கு. இந்த வழக்கு கடந்து வந்த பாதை, இந்த வழக்கு பத்தி நீங்க நினைக்கக்கூடிய இந்த வழக்கு 2019ஆம் ஆண்டு வந்து கோவை கிழக்கு காவல் நிலையத்தில் வந்து ஏதோ ஒரு அந்த வீடியோ ஒன்று வெளியில வருது. அந்த வீடியோ வந்து ரொம்ப வைரலா சமூக வலைதளங்களில் ஒரு பெண்ணை வந்து பெல்ட்டை வச்சு அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ வருது. இன்னைக்கும் அதை நினைத்து பார்க்கும்போது அந்த வீடியோ ரொம்ப சர்க்குலேட் ஆச்சு, பெரிய வைரல் ஆனிச்சு. அந்த ஆடியோவை பார்த்தவங்க கதறினாங்க. ஆமா அந்த வேணான்னு சொல்லி விட்டுருங்க, ஆமா அப்படி ஒரு தங்கச்சியா நினைச்சுக்கங்க. ஆமா அப்படி வந்து அந்த ஒரு சம்பவம் வரும் பொழுதுதான் என்னடா அது அப்படின் போது அப்போ வந்து ஆளுங்கட்சியாக அதிமுக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழலில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபார்மல் எஃப்ஐஆர் ஒன்று ஃபைல் பண்ணப்படுது. அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண உடனே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லி எல்லாரையும் வந்து காவல்துறை இது சம்மந்தப்பட்ட விசாரணை நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை கொண்டு போகிறாங்க. இருந்தாலும் எதிர்கட்சிகள் அதுக்கப்புறம் வந்துட்டு சமூகத்திற்காக போராடக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த இஷ்யூ பெருசாக கொண்டு போகிறாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பொள்ளாச்சியை சாட்சின்னு சொல்லிட்டு திமுகவினர் மிகப்பெரிய பிரச்சாரத்தை கொண்டு போனாங்க. நிறைய பேர் திமுகவினர்ல அதுதானே ஒரு வாய்ப்பு வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட் ஏதாவது ஒரு தவறு பண்ணுவாங்களா, அந்த இடத்துல ஏதோ மிஸ்டேக் நடக்குமா, அதை தூக்கி எடுத்துட்டு போறது தான் அரசியல். அது அரசியல் ரீதியாக அவங்க கொண்டு போறாங்க. கொண்டு போனோன்னா வடக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்படுகிறது. சிபிசிஐடி விசாரணை நடந்துட்டு இருந்தா கூட அதுல ஒரு தோய்வு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா சிபிசிஐடி வந்து நம்ம தமிழ்நாடு போலீஸோட ஒரு விங்கு, ஒரு இந்த சிசிபி மாதிரி, அப்புறம் வந்து டிராபிக் போலீஸ் மாதிரி, அது ஒரு விங்கு. அப்படின்னும் பொழுது அதில் வந்து ஒரு தோய்வு ஏற்படுகிறது, ஒரு டவுட் வருது. அப்படின்னோடனே என்ன பண்ணாங்க, அகைன் இந்த வழக்கு வந்து ஏப்ரல் 25, 2020 அன்னைக்கு வந்து சிபிஐ வசம் போகிறது. சிபிஐ வசம் போன பல வழக்குகளில் வந்துட்டு நமக்கு ரிசல்ட் கிடைக்கல. இருந்தாலும் அப்போ இருந்தது வந்து என்ன கேட்டிங்கன்னா அது அரசியல் படுகொலைகள், அது வந்து பயங்கரமான ஒரு மேட்டர்லாம் போனதுனால அதுக்கு எப்பயுமே வந்து லோக்கல் போலீஸ் சப்போர்ட் பண்ண மாட்டான். கை கோர்த்து சிபிஐயோட, ஏன்னா சிபிஐ வந்து டெல்லியிலேருந்து வராங்க, அட போப்பா அப்படின்ட்டு இவங்க வேலையை பார்ப்பாங்க. ஆனால் இந்த வழக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு. இந்த வழக்கு ஒரு சமூகத்தையே ஒரு பெரிய
பதற்றத்துக்குள்ளான ஒரு வழக்கு. பல பெண்கள், யார் வீட்டு பெண்ணே தெரியல. பொதுமக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நடிகர் சூர்யா நடித்த எதற்கும் துணிந்தவன் படத்துல வரக்கூடிய அதே ஸ்டோரி தான். அப்ப பாதிக்கப்பட்டது ஒரு பெண் அல்ல, நூற்றுக்கணக்கான பெண்கள் அப்படின்னு வருது. கிட்டத்தட்ட ஒரு 200 பெண்கள், தாராளமா 200க்கும் மேற்பட்ட பெண்கள் தான். பொள்ளாச்சி சுற்றி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமா இளம் வயது பெண்கள் 200க்கும் மேற்பட்ட பெண்களை அந்த 9 இளைஞர்கள் டார்கெட் பண்ணிருக்காங்க. ஆமா, டார்கெட் பண்ணி இவங்க வந்து இந்த வன்மத்தை செய்திருக்கிறார்கள். அதே போல எஃப்ஐஆர் 2019 இந்த வழக்குல வந்து முதல் தகவல் அறிக்கை ஃபர்ஸ்ட் வந்து எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் 8 புகார்கள். அதாவது முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு புகாரா இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் வந்து சிபிசிஐடி கிட்ட இருக்கும்பொழுது கொஞ்சம் அப்படியே வராங்க. சிபிஐ கிட்ட வரும்போது மொத்த பேர் வெளில வராங்க. 8 புகார்கள். முதல்ல எஃப்ஐஆர் வரும்போது 354A பியில் போடுறாங்க. 376, 392, 334 ஆஃப் ஐபிசின்ற ஒரு எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர். அதற்கு பிறகு சிபிஐ வசம் போனாலும் எஃப்ஐஆர் ஆல்டர் ஆகப்படுது. விசாரிக்கிறாங்க. எல்லாத்தையும் புலன் விசாரணை ரொம்ப தீவிரமாக நடக்குது. நடக்கும்போது பார்த்தீங்கன்னா 120B ரெட் வித் 366 ஆஃப் ஐபிசி, 342, 344A1, 344B, 376D, 419, 450, 509 ஆஃப் ஐபிசி, 66, 67 ஆஃப் ஐடி ஆக்ட் அண்ட் 4 ஆஃப் உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட், தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் உமன் ஹராஸ்மெண்ட். 10க்கு மேற்பட்ட 6, 7, 8, 9, 10, 11, 12 செக்ஷன்ல கேஸ் போட்டிருக்காங்க. ஆனா சம்பந்தப்பட்டது வெறும் 9 பேர் தான் குற்றவாளிகளா? ஆமா, இல்ல கேள்வி இருக்கு. இல்ல அந்த கேள்வி இருக்கிறது. அந்த கேள்வியில வந்து என்ன கேட்டா சிபிஐ விசாரித்து இருக்கிறார்கள். அதுல வந்து எதுவும் கதை கொடுக்க முடியாது. ஆனா 9 பேர் தான் இதுல மெயினான ஆட்கள். இதுல தான் 9 பேர் குற்றவாளிகள். ஆனா பாதிக்கப்பட்ட பெண்கள் வெறும் 8 பேர் மட்டும் கிடையாது. 8 பேர் மட்டும் கிடையாது. 8 பேர் புகார் கொடுக்க முன் வந்திருக்கிறார்கள். 8 பேருடைய புகார் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 8 பேருக்கும் வந்து எஃப்ஐஆர் போட்டு தரப்படுது. இதே எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க நினைக்கிறீங்க? தோராயமா எத்தனை வீடியோக்கள் சிக்கி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமாக 200 வீடியோக்கள் வந்து இப்ப நீதிமன்றத்தினுடைய பார்வைக்கு கொண்டு வரப்பட்டது. அவங்க டெலீட் பண்ணது, போனது, வந்தது எல்லாத்தையுமே வந்து எல்லாத்தையும் செக்யூர் பண்றாங்க. செக்யூர் பண்ணும்போது 200க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் தான். அப்ப 200க்கும் மேற்பட்ட பெண்கள் இல்ல சுற்றி இருக்கக்கூடிய ஆமா, அப்ப இளம் பெண்கள் வந்து ட்ராப் பண்ணப்பட்டு இவங்கனால வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அப்புறம் வந்து 25/2/2020 வந்து நீதிமன்றத்துல இந்த வழக்கு வந்து வருது. ட்ரையலுக்கு எடுக்கிறாங்க. எடுக்கும் பொழுது ஆரம்பத்துல உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த டைம் 20, 19, 20 எல்லாம் பொலிட்டிக்கல். இந்த பசங்க வந்து என்ன வசதி வாய்ப்பு படைத்த ஒரு பசங்களா இருந்திருக்காங்க. சுத்திட்டு கார்ல சுத்துறது, ஜாலியா என்ஜாய் பண்றது லைஃப் அப்படின்ற ஒரு டீம்ல போய் மாட்டினது தான். அப்ப 25/2/2020 வந்துட்டு வழக்கு ட்ரையல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 2020 ஸ்டார்ட் ஆனது. 11/11/2021 தான் சார்ஜஸே ஃப்ரேம் பண்றாங்க. இவர்கள் மீதான குற்றத்தை வந்து இவங்க என்ன பண்ணாங்க, சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க இல்லையா, கூப்பிட்டு கேட்பாங்க. என்னப்பா உங்க மேல இது மாதிரி குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கு, இந்த செக்ஷன் சொன்னு கேட்கும்போது அவனை சொல்ல, இல்லைங்க பொய் குற்றச்சாட்டுங்க அப்படின்னு சொல்லுவானுங்க. அந்த மாதிரி வந்து சார்ஜஸ் அப்பதான் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அரசு தரப்புல என்ன சொல்லுவாங்கட்டா, இவங்க மேல குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுகிறது, இவங்க மேல வந்து குற்றச்சாட்டுகள் வந்து ஊர்ஜிதமாகிறதுன்ற மாதிரி சொன்னோன்னு தான் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்றோம். அந்த சார்ஜஸ் ஃப்ரேம் பண்றதை வந்து என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா 11/11/2021 தான் சார்ஜஸை ஃப்ரேம் பண்றாங்க. 3 வருஷம் கழிச்சு 19, 20, 21 மூன்றாவது ஆண்டில் தான் வந்து எஃப்ஐஆர் 19 வழக்கு ஸ்டார்ட் ஆனது வந்து 20/2/2020, சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணது 11/11/2021 அப்படின்னு சொல்லி 3 ஸ்டேஜ் ஆகுது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து இந்த வழக்கினுடைய தீவிரத்தை உணர்ந்து அரசு தரப்பும் சரி, ஏன்னா அரசு தரப்பு சப்போர்ட் பண்ணும் இல்லையா, அரசு தரப்பும் சரி இவங்களும் சரி, யாரு சிபிஐ தரப்பும் சரி தீவிரமாக போறாங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லா இவங்க சம்பந்தப்பட்டதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்பொழுது 1500 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றாங்க. அதுவும் இல்லாமல் இந்த 8 பெண்கள் இருக்காங்க இல்லையா, இந்த 8 பெண்கள் வந்து இந்த 8 பெண்களை வந்து முக்கியமான சாட்சி இவங்க. அதோட சேர்த்து 40 பேர் 48 விட்னஸ் வந்து எக்ஸாமின் பண்றாங்க. 48 விட்னஸுமே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேல் ஆகாம ஒரு வழக்குல என்ன பண்ணாங்க கேட்டா, நீதிமன்றத்துல இந்த இவர்கள் தான் எங்களை வந்து இது மாதிரி பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்திலையும், இதை பண்ணும்போது நான் பார்த்தேன், இல்ல இது பண்ணும்போது என்ன பண்ணா என்னையும் மிரட்டி வைத்திருந்தார்கள், ஏதோ ஒரு விஷயத்திற்காக 48 விட்னஸும் வந்து நீதிமன்றத்துல சொல்லிட்டாங்க. 48 பேரையும் அவங்க மிரட்டி இருக்காங்க. இல்ல இந்த வழக்கு நடக்கும் போதே அந்த பிரச்சனை ஆச்சுல, பொள்ளாச்சி பாலியல் கூட வழக்குல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட அண்ணனை போய் மிரட்டினாங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் இவங்க மேல. அப்படின்னும் பொழுது இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த 48 சாட்சிகள் அதாவது தரமாக நீதிமன்றத்தில் வந்து பதில் சொல்லி இருக்கிறாங்க. 200 ஆபாச வீடியோக்கள் வந்து நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. இவங்க டெலிட் பண்ணதெல்லாம் ரெட்ரீவ் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா பார்த்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் 30 எலக்ட்ரானிக் எவிடன்ஸ், அதாவது கணினி வழி, அதாவது நம்ம சொல்றோம் இல்லையா இணைய வழி குற்றங்கள் செய்யறதெல்லாம் நம்ம இதில் வந்து ஃபுல்லாக அதில் தான் வரும் ஐடி ஆக்டில்.
அப்படி இருக்கும் பொழுது இவங்க 30க்கும் மேற்பட்ட எலக்ட்ரானிக் எவிடன்ஸை வந்துட்டு நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. செல்ஃபோனு, லேப்டாப்பு, பென்ட்ரைவு, நிறைய விஷயங்கள். இந்த பசங்கள்லாம் வந்து என்ன பயங்கரமாக எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சு மிரட்டுறது தானே. ஒரு இடத்துக்கு வர வச்சுறது, ட்ராப் பண்ணுறது, வீடியோ எடுக்கிறது, அதுக்கப்புறம் திருப்பி இதை போட்டு காட்டி நீ அங்கே போன்றது, அங்கே போட்டு காட்டி அங்கே போன்றது. இதை இப்படி கேட்குறேன், தன்னுடைய ஆசைக்கு முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டோட ஆசைக்கு அதுதான் நடந்துச்சு. அதுதான் இந்த வழக்குல நடந்துச்சு. அதுதான் கூட்டு பாலியல் 376D வந்துட்டு இவங்க பக்காவா உள்ள வந்து உட்காந்துடுறாங்க. 376D அப்படி இருக்கும்பொழுது அது வந்து அதை நீதிமன்றம் ரொம்ப கவனத்துல எடுத்துக்கிறாங்க. 6 வருஷம் கழிச்சு தீர்ப்புங்கிறது ரொம்ப தாமதமான தீர்ப்பு இல்ல, அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நான் அந்த 3 வருஷம் எடுத்துக்கோங்க. 2019, 20, 21, 21 தான் உங்களுக்கு ட்ரையலே எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து சாட்சிகள் இப்ப எத்தனை வழக்குல பாக்குறோம். கொலை வழக்குலயே வந்துட்டு கடைசியில சாட்சி இல்லைன்னு சொல்லிட்டு அவர் எப்படி செத்தாருன்னு தெரியல, வெட்டிக்கிட்டு அவரே வெட்டிட்டு செத்துக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய வழக்குல. விடுதலையாகி வராங்க. அப்படின்னும் போது இது பெண்கள் சம்பந்தப்பட்ட வழக்குன்னும் போது இது ரொம்ப கிளவரா ஹேண்டில் பண்ணி உங்ககிட்ட இருந்து கேதர் பண்ணி தானே நம்ம எவிடன்ஸை கொண்டு போய் கொடுக்க முடியும். ஏதாவது ஒன்று சொதப்பலானா கூட இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாருங்க, ஏதோ ஒரு விஷயம் அருண் தரப்புல இருந்து ஏதோ ஒரு விஷயம் ஆனா கூட ஒரு ஆள் அடிச்சு விட்டால கூட என்ன பண்ண அப்படியே திருப்பி அவருக்கு இது மாதிரி ஆச்சு எனக்கு கொடுத்துருவான். ஒரு சாட்சி மாறினா கூட 48 சாட்சியும் ஏதோ ஒரு பதற்றம் ஏற்படும், ஏதோ ஒரு சிக்கல் ஏற்படும். அதெல்லாம் ஆகாத வகையில வந்து இன்னைக்கு சிபிஐயும் தமிழக காவல்துறையும் ஒன்றிணைந்து எல்லாத்தையும் கொண்டு வராங்க. 200க்கும் மேற்பட்ட சான்று ஆவணங்கள் வந்து பரிசீலிக்கப்பட்டிருக்கிறது, விசாரிக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்த பிறகுதான் நீதிபதி என்ன பண்றாங்க, ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இன்னைக்கு 24/4/2025 இந்த வழக்கு வந்துச்சு போல லாஸ்ட் ஹியரிங். அப்ப இன்னைக்கு தீர்ப்பு கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வந்த உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த 9 பேருமே குற்றவாளிகள் தான், இந்த 9 பேர் கல்பிரிக்ஸுங்க, இவங்களுக்கான தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தண்டனை விவரம் அவங்க அறிவிக்கும் போது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சபரிராஜனுக்கு வந்து 4 லைஃப் கொடுத்துருக்காங்க. A1 திருநாவுக்கரசுக்கு 5 லைஃப், A3 சதீஷ்க்கு வந்து 3 லைஃப், A4 வசந்துக்கு 2 லைஃப், A5 மணிவண்ணனுக்கு 5 லைஃப், A6 பாபுக்கு 1 லைஃப், அந்த எரோனிமஸ் பால் அப்படின்ற பையனுக்கு வந்து 3 லைஃப் கொடுத்துருக்காங்க, A8 அருளானந்தத்துக்கு 1 லைஃப், A9 அருண்குமாருக்கு 1 லைஃப். இதுல என்னன்னா A5 5வது குற்றவாளியா சேர்க்கப்பட்டவருக்கு 5 ஆயுள் தண்டனை, நம்பர் 1 குற்றவாளிக்கு 4 ஆயுள் தண்டனை. இல்ல, அதாவது கிராவிட்டி ஆஃப் அஃபென்ஸை பொறுத்து தான். அதாவது அப்ப ஃப்ரேம் பண்ணி இதை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியிருப்பாரு சபரி, புரியுதுங்களா? சபரி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி கொடுக்கப்பட்டவர் தான் நம்பர் 1 குற்றவாளியா. அது அப்படிலாம் கிடையாது. A2வும் A5 அப்படி கிடையாது. சபரி ஆர்கனைஸ் பண்ணிருப்பாரு. இது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்க்கும்போது சபரி தலைமையில தான் இந்த டீம் செயல்பட ஆரம்பிக்குது. அந்த 9 பேருக்குமான லீடர் ஒரு தலைவராக இருக்கிறாருன்னு வச்சுக்கோ, இல்ல ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்றான். ஆனா இந்த வீடியோக்கள் எல்லாம் பெரியூஸ் பண்ணும்போது 200க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் எல்லாம் இவங்க ஆய்வு செய்கின்ற பொழுது இந்த A2 அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா A5 இவங்கெல்லாம் வந்து அதிக குற்ற செயல்களில் ஈடுபட்டிருக்காங்க. குற்ற செயல்களின் அடிப்படையில தான் தீர்ப்பு வழங்கப்படும். செக்சுவலா என்னென்ன கொடுமைப்படுத்த முடியுமோ உலகத்துல அத்தனை கொடுமையையும் இந்த பெண்களை பேர் சேர்ந்து பண்ணிருக்காங்க. ஆமா, அப்படி பண்ணதின் அடிப்படையில தான் இந்த வீடியோக்களை பெரியூஸ் பண்ணும் பொழுது ஒவ்வொருத்தருடைய கிராவிட்டி A1க்கு என்ன ரோல், A2க்கு என்ன ரோல் விரிச்சு இடத்துக்கு வர வச்சான், ஆமா இவன் மிரட்டி செக்சுவலா இது பண்ணா, ஆமா இப்ப முடிச்சுட்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சு விட்டான், இந்த மாதிரி வகைப்படுத்துறாங்களா அந்த 9 குற்றவாளிகளை? வகைப்படுத்துறதுல யாருக்கு அதிக தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் முடிவெடுக்கிறது தான். அதுல வந்து என்ன கேட்டா அனைவருக்குமே தண்டனை வழங்க வேண்டும்ன்றதுதான் சிபிஐ தரப்பு. அனைவருக்குமே சாகுமுறை தண்டனை. இதுல வந்து பாத்தீங்கன்னா உச்சபட்ச தண்டனை சாகுமுறை, சிறையில கிடக்கணும், உள்ளே கடந்துட வேண்டியதான். குறைந்தது அப்படின்னு பார்த்தா 20 ஆண்டு கால சிறை தண்டனை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப அந்த உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும்ன்றது அரசு தரப்பு சொல்லக்கூடிய ஒரு கோரிக்கை. அதை வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இவங்க ஏற்றுக்கொண்டு வகைப்படுத்துறாங்க. யாரு, இவனோட ரோல் இவ்வளோ, இவனோட ரோல் இவ்வளோ, இவனோட ரோல் இவ்வளோன்னு சொல்லி இவனுக்கு தண்டனை அறிவிச்சிட்டாங்க. அவங்க குடும்பம் கதறி அழுவுது. எத்தனை பெண்கள் கதறி அழுதாருன்னு நமக்கு தெரியும். அதனால அதை பத்தி நம்ம அதை யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டல. மக்கள் பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்பை வரவேற்கிறார்கள். அதுவும் இல்லாம குறிப்பா வந்து இந்த பாதிக்கப்பட்ட அந்த 8 பெண்கள் இருக்காங்க இல்லையா, புகார்தாரர்கள், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சேர்த்து 85 லட்சம் ரூபாய் வந்து நஷ்டஈடு வழங்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. சப்சிக்வெண்டா வந்து இவங்க எல்லாருக்குமே சேர்த்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. ரொம்ப குறைவான தொகை மாதிரி தெரியும். இல்ல, அதாவது வந்து என்ன கேட்டீங்கன்னா இவங்க தண்டனை பெரிய ரொம்ப கொடூரமான ஒரு பாலியல் குற்றத்தை இல்ல, இது அப்பீல் போலாம். ஃபைன் கொடுத்தாங்க. இது வந்து அது அக்ரிவாய்னா சிபிஐ அப்பீல் போலாம். என்னங்க நீதிமன்றத்தில் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஒரு வழக்குல ஒரு குற்றவாளிக்கு 10 லட்சம் போட்டாங்க. இன்னைக்கு எல்லா குற்றவாளி 9 பேர் சேர்த்து 1,50,000 வருது. சிபிஐ போலாம். சிபிஐ கிட்ட தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவிச்சு பேசிட்டாரு. அதனால அப்பீல் போக வாய்ப்பு கம்மி தானே. வாய்ப்பு கம்மி இருந்தாலும் அக்ரிவாய் அந்த
அந்த பார்ட்டி இருக்காங்க, யாரு பாதிக்கப்பட்டவர்கள், அவங்க நீதிமன்றத்துக்கு போலாமே. 8 பேர்ல யாரோ ஒருத்தவங்க எடுத்துட்டு போறாங்க, ஐயா ஒரு தீர்ப்பு வந்துச்சு, அதுல வந்து இது மாதிரியான இதை வந்து ஃபைன் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே வசதி வாய்ப்பு படைத்தவர்கள், அவர் மீது வந்து அதிகப்படியான ஃபைன் வாங்கி கொடுங்க, அப்படின்ற ஃபைன் போட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேள்வி நீதிமன்றத்தில் 1008 வாய்ப்பு இருக்கு. இந்த குற்றவாளிகள் 9 பேர்ல A1 இருக்கக்கூடிய சபரி, A2 இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு, A5 இருக்கக்கூடிய மணிவண்ணன், இவங்க 3 பேர் தான் மிக முக்கியமான கொடூரமான குற்றவாளிகளா? இல்ல அதாவது இந்த நீங்க வந்து அந்த 5 ஆண்டு 5 லைஃப் 2 பேருக்கு 5 லைஃப் A2க்கும் A5க்கும், ஆமா அதுதான் உண்மை. அவர்கள் தான் இதுல வந்து இவங்களுடைய ஆபரேஷன் தான் மொத்தத்துக்குமே காரணம். வெறித்தனமாக இவர்கள் குற்ற செயலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஏன்னா காம வெறின்றது வேற, நீங்க சொல்றது ஆர்கனைஸ் பண்றதா மேட்ரு. ஒருத்தனை கொலை பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா எவனை சொன்னாலும் இன்னைக்கு கூலிப்படைகள் இருக்காங்க, காவல்துறை பல்வேறு நடவடிக்கை எடுக்கிறேன், எல்லாம் பரவாயில்ல. ஆனா பணத்தை வாங்கி யார வேணா வெட்டுவாங்க, அது வேற விஷயம். நீதிபதி ஆனால் இரண்டாவது குற்றவாளிக்கும் 5வது குற்றவாளிக்கும் 5 ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காருன்னா அவனுக்கு தான் இந்த காம வெறியாட்டத்தை அவர்கள் தலைமையில தான் வீடியோ எடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் தான் மிரட்டி இருக்கிறார்கள், அவர்கள் தான் கடத்தி இருக்கிறார்கள், அவங்க தான் வந்து என்னென்னவோ சேட்டை பண்ணியிருக்காங்க. அப்ப இவங்களோட ரோல் தான் இதுல பெருசா இருக்குன்னு பொழுது நீங்க இதை வச்சே பாத்துக்கோங்க இவங்களோட ரோல் என்ன இருக்குன்ட்டு. அப்ப முக்கியத்துவம் வாய்ந்த குற்றவாளிகளாக A2, A4, A5, A2, A5 அண்ட் A1 இருக்கிறதுனால இவர்களுக்கு உச்சபட்சமாக A2க்கும் A5க்கும் 5 லைஃப் கொடுக்குறாங்க, 5 கவுண்ட்டு. மேலே நீங்கள் போகும்போது சபரிராஜனுக்கு 4 கொடுத்துருக்காங்க. மக்கள் இந்த தீர்ப்பை வரவேற்கிறார்கள். அதே போல் வந்து இதில் அக்ரிவானா இவங்க 30 நாளுக்குள்ளே வந்து அப்பீல் போவாங்க. அப்பீல் போன பிறகு ஏன்னா பிறல் சாட்சியே இல்லாத காரணத்தினால அப்பீல்லையும் வந்து இவர்களுக்கு சாதகமாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாக இருக்கிறது. உச்சநீதிமன்றம் வரையும் போனாலும் கூட இதில் ஆயுள் தண்டனை தான் அப்படின்ற ஒரு சூழல் தான் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. டீனேஜ்ல எல்லாருக்குமே காதல் வரும்ல, ரொம்ப அளவுக்கு மீறி பணம் இருக்கு, வீட்லயே பேரண்ட்ஸ் அளவுக்கு மீறி செல்லம் கொடுக்குறாங்க, கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, அப்படிங்கிற சூழல் தான் இப்படியான தப்பான வழியில இந்த காம விஷயத்துல வந்து உங்களை பெண்கள் விஷயத்துல உங்களை தள்ளி இருக்கா? ஆமா, இதை இவங்கள யாரும் ப்ராப்பரா கைட் பண்ணல, கண்டுக்கல. ஏன்னா எங்க போறான் எங்க வரான்னு கேட்கறது கிடையாது. இன்னைக்கு நிறைய சார் இப்ப வந்து மைனர் குழந்தைகளே வந்து பாதிக்கப்படுகிற ஒரு சூழல் இருக்கிறது. ஏதோ ஒன்று எல்லார் கையிலையும் ஃபோன் கிடைச்சிச்சு, அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா அதை விட்டுறோம், அப்படியே பார்த்துக்கலாம், அவங்க படிக்கிறாங்க போகிறாங்க வராங்கன்னு நினைக்கிறோம். பட் ஆனால் அது என்னைக்காக ஒரு நாள் ஒரு பிரச்சனையில் கொண்டு வருது. பணம் படைத்தவர்கள் அப்படின்னும் பொழுது நம்ம எது பண்ணாலும் நம்ம அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம வெளில வந்துடலாம் அப்படி இப்படின்லாம் நினைக்கும் பொழுது இதெல்லாம் அதிகார மையத்திற்கு நெருக்கமாக இருந்த தம்பிங்க தான் இவங்கெல்லாம். இந்த தம்பிங்கெல்லாம் ஒன்றும் சாதாரணமாக வந்து அன்னைக்கு 1000 ரூபா பணம் கிடைக்குன்னு வேலை செய்கிற பசங்க கிடையாது. இவங்க வெல் டு டூ, வசதி வாய்ப்பு மிகுந்தவர்கள். காரில் தூக்குறான், கேமராவில் வீடியோ பண்ணுறான். இவன் எவ்வளோ கில்ட்டி மைண்டாக இந்த குழந்தைகளை வந்து படம் எடுத்து அப்படியே பாஸ் பண்ணியிருக்கானுங்க, ஃபுல்லா பாஸ் பண்ணி. இது ஒரு கட்டத்திற்கு மேல வெளியில வந்துச்சு, வெளியில வராமட்டு இருந்தா இவனுக்கு தொடர்ச்சியா பண்ணிட்டு வடிவேல் காமெடி மாதிரி இருக்கு. நாங்க அவனை வச்சு செஞ்சிட்டோம், அப்ப நீங்க 10 நாள் வச்சு அடிச்சு அனுப்புங்கன்னு வடிவேல் சொல்ற மாதிரி தான் அப்படி பண்ணிருக்காங்க. ஆமா அதனாலதான் இன்னைக்கு வந்து நீதிமன்றம் அனைத்தையுமே ஆய்வு செய்து இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கா. தீர்ப்புல வந்து இது ரொம்ப குறைந்த தண்டனை அப்படின்னு நினைச்சா சிபிஐ மேல போலாம், அங்க போய் அவங்க வந்து உத்தரவு வாங்கலாம். இல்ல எங்களுக்கு இது பயங்கர உயர்ந்த தண்டனையா இருக்கு அப்படின்னு அக்யூஸ்ட் நினைச்சா அக்யூஸ்ட் 30 நாளுக்குள்ள போலாம். இவனுக்கு பணம் வச்சிருக்கவனுங்க கண்டிப்பாக போவார்கள். அதையும் நம்ம வந்து நீதிமன்றத்துல என்ன நிலையில ஆகுதுன்றதை நம்ம மிக விரைவில் பார்ப்போம். பேரண்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வந்து கேட்கிறேன், ரொம்ப செல்லம் கொடுத்துட்டோம், பணம் கேட்கும் போதெல்லாம் கொடுத்துட்டோம், நம்ம பசங்களை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சதோட விளைவு அந்த 9 இளைஞர்களுடைய வாழ்க்கையே சூழி முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா இதுல வந்து இப்ப அவங்களுடைய பேரண்ட்ஸோட பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு. ஏன்னா கண்டுக்காம விட்டது, கார் கேட்டா காரை வாங்கி கொடுக்குறது, புல்லட் கேட்டா புல்லட் வாங்கி கொடுக்கறது, பணம் கேட்டா பணத்தை கொடுக்கறது அப்படின்னு பொழுது இவங்க கடைசியில எங்களுக்கு காரும் பணமும் வாங்கி கொடுத்துட்டு ஆயுள் தண்டனை பேரண்ட்ஸே வாங்கி கொடுத்துட்டாங்க. இவங்களை கண்டிப்பதை அவங்க விட்டாங்க. விட்ட அந்த ஒரு விஷயத்தினால இவனுக்கு வந்து இன்னைக்கு மடைமாற்றம் அடைந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தவறு செய்ய போயிட்டு இன்னைக்கு வாழ்க்கையை இழந்திருக்கிறாங்க. அந்த டைம் ஜாலியா இருந்தோம், போச்சு வந்துச்சு. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டானுங்க, இதை வந்து இது ஒரு பழக்கமாக, இது ஒரு ஹாபியாக எடுத்து இவங்க பண்ணதுனால ஏற்பட்ட விளைவு தான் இன்றைக்கு சிறை தண்டனை. இதை வந்து உச்சநீதிமன்றம் வரையும் போனாலும் கூட இதுல இவங்க மீண்டு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. கொடூரமான பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு பற்றி நிறைய விஷயம் நீங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி சார்.